ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். எல்லா சினிமாவும் தோத்துருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அசெம்பிளி ஃபயரா இருந்துச்சு. தி பிக் கொஸ்டின், டிவிகே ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சாங்களா? உண்மையிலேயே இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சால் மட்டுமே டிவிகே கவர்மெண்ட் கண்டினியூ ஆக முடியும். ஸோ இன்னைக்கு எம்எல்ஏஸ் எல்லாரும் ஓட்டிங் எடுக்கிறாங்க. ஜெனரலா இது ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி தான். ஆனா இந்த தடவை இது இவ்வளோ ஹைப் ஆகி பார்க்கறதுக்கான ரீசன், டிவிகே கிட்ட இண்டிவிஜுவலா அந்த மெஜாரிட்டி மார்க் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட 107 எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க. ஆனா டிவிகேக்கு தேவையானது 118. இதுல அவங்க யாரை மெயினா நம்புனாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட அலைஸ். யாரை தோக்கடிச்சு அவங்க ஆட்சிக்கு உட்கார்ந்திருக்காங்களோ அவங்களோட அலைஸ், அவங்க கூட யார் யார் ஜெயிச்சாங்களோ, டிவிகேவே யார் யார் தோற்கடிச்சாங்களோ ஒரு 10 இடத்துல அவங்களோட சப்போர்ட்டை வச்சு தான் டிவிகே கவர்மெண்ட் இன்னைக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு அசெம்பிளி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நேஷனல் லெவல்ல வரைக்கும் எல்லா இடத்துலயும் அதிகமா பேசப்பட்டு இருந்துச்சு. சோ இன்னைக்கு அசெம்பிளில என்னாச்சு, சீரியஸா சொல்றேங்க, ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிவிகேவோட அந்த ஓட்டிங்க்கு முன்னாடி எதிர்க்கட்சியில இருந்து எல்லாரும் பேசுறாங்க. ஓகேவா? அதுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசுறப்ப ரொம்ப காட்டமான, இதுவரைக்கும் டிவிகே மேல இவ்வளவு ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள், கிரிட்டிக்ஸ் யாருமே வச்சது கிடையாது. அவ்வளவு இதை கண்டினியூஸா வச்சுட்டு உங்களுக்கு மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வரைக்கும் சொல்லிட்டு நீங்க 2 தொகுதியில ஜெயிச்சீங்க, திருச்சியில தேங்க்ஸ் கூட சொல்லாம அங்கிருந்து நீங்க குவிட் பண்றீங்க, மக்களை இப்படிதான் மதிப்பீங்களாங்கிறது வரைக்கும் இன்னலாமோ ஸ்ட்ராங்கா இவங்க சாடி பேசி இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளையா டிவிகேல இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குது. சோ சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிலுக்கு அவர் ஒரு அனௌன்ஸ்மென்ட், டிஎம்கே கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசினதுன்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி முன்ன பின்ன போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல அந்த ஃப்ளோர் டெஸ்டும் நடந்துச்சு. சோ என்ன நடந்துச்சு, யார் எவ்வளவு ஓட் எடுத்தாங்க, டிவிகே ஜெயிச்சிட்டாங்க. சோ அந்த சஸ்பென்ஸ் நான் உங்ககிட்ட வைக்கல, டிவிகே ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எவ்வளவு ஓட்ல ஜெயிச்சாங்கங்கிறதுல தான் பெரிய ட்விஸ்ட். டிவிகே கிட்ட இருக்கிறது என்ன, 107. டிவிகே எவ்வளவு ஓட்ல தெரியுமா ஜெயிச்சாங்க? 144 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணிட்டாங்க. 107 எம்எல்ஏஸ் தான் டிவிகேல ஜெயிச்சது இண்டிவிஜுவலா எலெக்ஷன்ல நின்னு. ஆனா ஆக்சுவல் சப்போர்ட் இப்ப எவ்வளவு வந்திருக்குது, 144. பயங்கரமான மெஜாரிட்டி. எப்படி நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாத்தையும் இப்ப உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் மாதிரி டெய்லி 1000 ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாருங்கிற மாதிரி நிறைய விஷயம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடந்துட்டே இருக்குது. நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே வீடியோல உங்ககிட்ட என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஃபுல்லா டீடைல்டா பக்காவா சேர்க்க வேண்டியது என்னோட வேலை. பட் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா வீடியோஸ் சேரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்குவாட் பாருங்க, ஆல்ரெடி இங்க 8 மில்லியன் பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட மாஸ் பண்ணிருக்காங்க. நீங்களும் வாங்க ஜோதியில ஐக்கியமாகுங்க. எனிவே இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி தேவை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 118. ஆனா சீஃப் மினிஸ்டரே 2 இடத்துல நின்னு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுனால, அதாவது சென்னையில அண்ட் திருச்சியில 2 இடத்துல நின்னு எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அவங்க இப்போ ஓவரால் பாப்புலேஷன் ஆஃப் த அசெம்பிளி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கம்மியாகி 233 தான், 234 கிடையாது. ஏன்னா 2 எம்எல்ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. 2 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது ஒரு சீட்டு கம்மியாகி மெஜாரிட்டிக்கு தேவையான எம்எல்ஏ சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 117 அப்படின்னு மாறிடுது. 118ல 117 அப்படின்னு மாறிடுது. அப்போ இன்னைக்கு எம்எல்ஏ ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறப்போ 117 எம்எல்ஏஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? டிவிகேக்கு என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டா, சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி 144 பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 107 தான் டிவிகே ஜெயிச்சது. அது கூட விசிகே, ஐயுஎம்எல், அப்புறம் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்தா 10 சீட்டு 117 அப்படின்னு தான் நிக்கணும். ஆனா எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏடிஎம்கே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது. ஆனா ஏடிஎம்கேல ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஹைலைட்டே அதுதான். ஏடிஎம்கே ப்ராபபிலி இன்னும் கொஞ்ச நாள்ல ஏடிஎம்கே ரெண்டா உடைஞ்சு போயிட போகுது. சோ ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய எம்எல்ஏஸ், ஓகேவா, லைக் எஸ்பி வேலுமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், இந்த மாதிரி முன்னாள் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்த பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ் இந்த தடவை பார்ட்டி ஹைகமாண்ட் சொல்லுது ஓட்டு போடாதீங்க, டிவிகேக்கு அகைன்ஸ்டா நம்ம நிக்க போறோம்னு. அதை மீறி டிவிகேவை சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டாங்க. சோ ஓவரால் சப்போர்ட் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 144 எம்எல்ஏஸா மாறிடுது. இல்ல நோ அப்படின்னு சொன்னது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 22 people. ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நோ, நாங்க அதாவது ஏடிஎம்கேனா இபிஎஸ் ஓட தலைமையில கீழ இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ். ஓகேவா? சோ ஏடிஎம்கே தான் ரெண்டா பிரிஞ்சிருச்சுங்கறேன்ல. ஒரு கேங் சப்போர்ட் பண்ணிடுச்சு டிவிகேவை, இன்னொரு கேங் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏடிஎம்கே இல்ல நாங்க டிவிகே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 22 எம்எல்ஏஸ் நோ சொல்லியிருக்காங்க. 59 எம்எல்ஏஸ், இது மெஜாரிட்டி டிஎம்கே எம்எல்ஏஸ். ஓகேவா? அவங்க மக்களுக்கே இதுல நம்பிக்கை இல்ல, எங்களுக்கும் இந்த ஓட்லிங்லயே நம்பிக்கை இல்ல, ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வெளியே போனதுனாலே மெஜாரிட்டி நம்பர் கூட கம்மியாகும். பட் அவங்க வெளியே போயிடுறாங்க. அப்புறம் நியூட்ரலா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎம்கே, பிஜேபி அவங்க எல்லாம் ஒரு 5 பேர் போயிட்டாங்க. பட் நம்மளுக்கு மெயினா எடுத்துக்க வேண்டிய நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 107 சீட்ஸ் ஜெயிச்ச, அதாவது 107 எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய டிவிகேக்கு இன்னைக்கு 144 எம்எல்ஏஸ் இருக்காங்க. தேவை எவ்வளோ 117 தான். ஸோ
டிவிகே ஒன் வெரி 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 கம்ஃபர்டபிளி. எப்படி ஏடிஎம்கே ரெண்டா உடஞ்சிருச்சு. ஏடிஎம்கேல ஒரு பாதி டிவிகேக்கு சப்போர்ட் ஆகும், இன்னொரு பார்ட்டி இல்ல நாங்க வந்து டிவிகேக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்க வந்து ஏடிஎம்கே தனியா தான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அதனால டிவிகேக்கு இப்போ ஓவரால் நம்பர்ஸ் வந்து 144 அப்படின்ட்டு நிக்குது. பட் இது வந்து ஃபயரான பார்ட் கிடையாது. ஃபயரான பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் டிவிகேவும் ஃபேஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து அசெம்பிளில இருந்தது தான். அதுல மெயினா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் ஈவென்ட்ஸ்லயே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா பேசினப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பேசுறப்போ சொல்றாங்க, டிவிகேவோட சீஃப் மினிஸ்டர் விஜய் அண்ணா வந்து எலெக்ஷன்ல இந்த மாதிரி திருச்சியில ஜெயிச்சிருக்காங்கல்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க மக்களையே நீங்க பார்க்காம நீங்க அந்த எம்எல்ஏ போஸ்ட்டை நீங்க குவிட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நன்றி கூட சொல்லாம நீங்க அந்த எம்எல்ஏ போஸ்ட்டை குவிட் பண்ணிட்டீங்க. மோர் தென் 60% ஆஃப் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணிருக்காங்க. டிவிகே வேணான்னு சொல்லி 60% மக்கள் ஓட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட மெஜாரிட்டி கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டி கூட வந்து டிஎம்கேவோட பீப்புள் சப்போர்ட் பண்ணி தான் உங்ககிட்ட மெஜாரிட்டியே வந்துச்சு. அந்த கவர்னர் கிட்ட போய் கொடுத்தாங்கல்ல, சோ அதை சொல்றாங்க. டிஎம்கே வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் உங்களால வந்து கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் வந்து கவர்னர் ரூல் வந்துடக்கூடாதுன்னு எங்களோட கூட்டணியில இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே தவிர நீங்க ஜெயிச்சு இங்க வரல, இண்டிவிஜுவலா ஜெயிச்சு வரல. அண்ட் இங்க வந்து ஏடிஎம்கே வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்குது. அப்புறம் ஏஎம்எம்கே இன்னொரு ஒரு சிங்கிள் எம்எல்ஏ அவர் வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சியில இருந்து சப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் பாக்குறப்போ சேஞ்ச் கவர்மெண்ட் மாதிரி தெரியல, எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட் மாதிரி இருக்குது. இது ஒரு புஷ்பா ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு நையாண்டி பண்ணியிருக்காங்க. இந்த புஷ்பா ஆட்சினா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புஷ்பா படத்துல ஒரு சோஃபா போகும், ஓகேவா? சோஃபா ஃபுல்லா வந்து காசா வச்சிருப்பாங்க. அது யார் வீட்டுக்கு போகுதோ அவங்க வந்து புஷ்பாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் படத்துல இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து 2-3 இடத்துல வந்து சோஃபாஸ் போகிற மாதிரி நியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து கலாய்க்கிற மாதிரி டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மாற்றம் அப்படின்லாம் சொன்னீங்க, இது எக்ஸ்சேஞ்ச், சும்மா இது வந்து குதிரை பேரம் நடக்குது. அதாவது எம்எல்ஏஸை காசு கொடுத்து வாங்குறீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க, காசு கொடுத்துட்டீங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடுத்து விஜய் நான் பதில் சொல்றாங்க. பட் முதல்ல இவங்க பேசுறது என்னன்னு மொத்தமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க. அப்போ இப்போ அவங்களோட எம்எல்ஏஸ் வந்து நீங்க சப்போர்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்களோட ஆட்சி வந்து என்ன மாதிரி ஒரு ஆட்சி? அவங்க ஊழல் கட்சி, அவங்க மோசமானவங்க. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட சப்போர்ட்டை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு கேட்கிறதும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஆட்சியை நடத்துறதே எங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா இவங்களோட எம்எல்ஏஸோட சப்போர்ட்டோட தான் முதல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ எங்களோட கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே இப்போ உங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து சப்போர்ட், ஸோ ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டு வந்து பிஜேபிக்கு வந்த ஓட்டு எல்லாம் ஒன்று தான் கரெக்டா? ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தாங்க. ஸோ அதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கே உங்க மேல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்களோட நாங்களும் வந்து பங்கேற்கிறது இந்த ஓட்டிங்லேயே நாங்கள் இருக்க போறோம், நாங்கள் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முடிக்கிறப்ப வந்து இது ரீல்ஸ் ஆட்சி எங்களுக்கு வேணாம், உண்மையான ஆட்சி வேணும், இன்ஸ்டாகிராம்ல ஆட்சி செய்யாதீங்க, உண்மையான கிரவுண்ட்ல ஆட்சி செய்யுங்கிற மாதிரி வந்து ரொம்ப காரசாரமான ஒரு விமர்சனத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டிஎம்கே தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப காரசாரமான ஒரு விமர்சனம். பதிலுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அண்ணா வந்து எந்திரிச்சு எல்லாரையும் தேங்க் பண்றாங்க. இவங்க சொன்னது மட்டும் தான் சொல்றேன். இது போக வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து கொஞ்சம் சாடி பேசியிருந்தாங்க. எல்லா எதிர்க்கட்சியுமே வந்து கொஞ்சம் காட்டமா தான் விமர்சிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தங்க பேரையா சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நாங்க குதிரை பேரம் பண்றவங்க கிடையாது. அதாவது எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்குறவங்க அவங்க சொல்றாங்களே, அதை குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் பாங்க. அதுக்கு வந்து விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து குதிரை பேரம் பண்றவங்க கிடையாது, நாங்க குதிரை வேகத்துல போறவங்க, நாங்க ஹார்ஸ் ஸ்பீட்ல போறவங்க, ஹார்ஸ் ட்ரேட் பண்றவங்க கிடையாது, குதிரை வேகத்துல நாங்க வந்து விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே டிவிகேல இருந்தெல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்ணி முடியுது. எனிவே இவங்க ரெண்டு பேர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது. சோ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறது வந்து சில விஷயங்கள் செரிமோனியலா நடக்கும். உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசா பார்த்துருப்போம். கரெக்டா? இது நிறைய ஃப்ளோர் டெஸ்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. பட் அதிகமாக பேசப்படுறது இதுதான். ரீசன் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போ டிவிக்கு இருக்கிறதுனால அட்டென்ஷன் கொடுத்து பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தாலும் இன்னொரு சைடு வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, மெஜாரிட்டி என்ன, அந்த கியூரியாசிட்டியும் பொலிட்டிக்கலாவுமே நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ இதில் பார்க்குறப்ப எப்படி அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் வந்து எல்லாரும் கதவையும் சாத்துங்கிறாங்க. சாத்துனதுக்கு அப்புறம் ஒரு பகுதியாக தானே உட்கார்ந்துருக்காங்க, ஒரு செட்டா உட்கார்ந்துருக்காங்கல்ல. அப்படி முதல்ல ஒரு பகுதி, ஓகேவா, அதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு மெஜாரிட்டி இருக்குது. இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லணும், இல்ல நோன்னு சொல்லணும், இல்ல நியூட்ரல்னு சொல்லணும். இதுதான் 3 ஆப்ஷன். இதுல வந்து டிஎம்கே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசி முடிச்ச உடனே 59 பேர் வந்து வெளியே போயிடுறாங்க, வாக் அவுட் கொடுத்துறாங்க. எனக்கு இந்த டெஸ்ட்லயே நம்பிக்கை இல்லைங்க, உங்க மேல நம்பிக்கை மக்களுக்கும் போயிடுச்சு, எங்களுக்கும் போயிடுச்சு, நீங்க ஏடிஎம்கேவோட சப்போர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பேரம் பண்றீங்க, அந்த மாதிரி ரொம்ப காட்டமா சாடிட்டு டிஎம்கே வந்து வாக் அவுட் பண்ணிடுறாங்க. 59 எம்எல்ஏஸ் உள்ள இது நடக்கிறப்பமே இல்ல.
ஓகேவா? ஸோ அவங்க வெளிய போனதுக்கப்புறம், அவங்க அப்பமே சொல்லிட்டே போறாங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும். உங்களோட கவர்ன்மெண்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி எங்க கட்சி தலைவர் வாக்கு குடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவங்க வாக்கு குடுத்திருக்காங்க எக்ஸ்-சிஎம். அத காப்பாத்துற மாதிரி நாங்க வெளிய போயிடுறோம். அதெல்லாமே சொல்லிட்டு அவங்க வெளிய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து நடக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் பகுதி ஓகேவா? சிஎம் உட்கார்ந்திருக்காங்க. சிஎம் பின்னாடி இருக்கிற எல்லா எம்எல்ஏஸ் எல்லாரையும் வச்சுட்டு, எல்லாரும் யார் யார் சப்போர்ட் பண்றீங்க? அதாவது சிஎம் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு ஆமான்னு சொல்றவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கவுண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யாராவது இல்லன்னு சொல்றீங்களா? அத கவுண்ட் பண்றாங்க. யாராவது நியூட்ரலா இருக்கீங்களா? அத கவுண்ட் பண்றாங்க. அப்ப 3 இருக்குது. ஒண்ணு எஸ் சொல்லலாம், இல்ல நோ சொல்லலாம், இல்ல நியூட்ரல் சொல்லலாம். இப்படி ஒரு ஒரு பகுதியா முடிச்சுட்டு வராங்க. ஒரு காலமா முடிச்சுட்டு வராங்க. அப்ப கடைசில பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓவரால் இன் ஃபேவர் ஆஃப் சி ஜோசப் விஜய் எனும் நான் முதலமைச்சராக இருப்பதுக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு நம்புறது எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி விஜயனா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா 144 எம்எல்ஏஸ் which is absolute majority. ஓகேவா? இதுல கட்சி உள்ள நிறைய விஷயங்கள்லாம் நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்பர்ஸ் மேட்டர். அப்படி பாத்தீங்கன்னா 144 எம்எல்ஏஸோட சப்போர்ட்டோட தேவையானது என்ன 117. இப்போ ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணது எவ்வளோ 144. 117 எங்க இருக்குது 144 இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1 வீக் முன்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுமா 107 எம்எல்ஏஸ் தானே இருக்காங்கன்னு பேசின ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு 144 வந்துடுறாங்க. பாலிடிக்ஸ்ல வந்து there so many things that can happenல. So 144 வந்துடுறாங்க. ஓகேவா? 144 எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. 22 எம்எல்ஏஸ் வந்து டிஸ்அக்ரி பண்றாங்க. நோ சொல்றாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். அது போக வந்து 5 பேர் நியூட்ரலா இருக்காங்க. இந்த பிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அப்புறம் பிஜேபி அந்த மாதிரி ஒரு 5 பேர் வந்து நியூட்ரலா இருந்துட்டாங்க. இதுதான் வந்து இப்ப அங்க இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப விஜயனா எந்திரிச்சு பேசுறாங்க. சீஃப் மினிஸ்டர் எந்திரிச்சு பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க தேவையான எம்எல்ஏஸ் வந்து எங்க கிட்ட இல்லன்னு தான் எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச காலகட்டத்தில் 1 கோடிக்கு மேல ஓட்டு எடுத்து 34 இதெல்லாம் அவங்க ஸ்டார்டிங்ல வந்து டிஎம்கே வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில். ஓகேவா? அவங்க சொல்றாங்க ஒரு சின்ன கேப்ல தான் வந்து நாங்க மிஸ் பண்ண மெஜாரிட்டியா 34% மக்கள் வந்து எங்களுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. இது சாதாரண நம்பர் கிடையாது. அண்ட் எங்களை எல்லாருமே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கறாங்க. ஆக்சுவலா உண்மைதான். ஓகேவா? நாங்க மைனாரிட்டிஸ்கான கவர்மெண்ட், முஸ்லிம்ஸ்கான கிறிஸ்டியன்ஸ்கான ஒரு கவர்மெண்ட். சோ அது வந்து ஒரு வேர்ட் பிளே மாதிரி. ஆமா நாங்க மைனாரிட்டிஸ் கூட நிக்கிறோம் அப்படிங்கிறது. மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டுல யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது வந்து ஏன்னா அந்த பிளாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக். முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு 20%. டிஎம்கேவும் சரி, டிவிகேவும் சரி, ஆர் எனி பார்ட்டி ஜெனரலா அந்த ஓட்டுக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது டே 1 ஆரம்பிச்சாச்சுங்க. சோ டிஎம்கே வந்து நீங்க மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கீங்க, ஏடிஎம்கேவோட சப்போர்ட் எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. டிவிகே இருந்துகிட்டு மைனாரிட்டிஸ்கான கவர்மெண்ட்டே இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டியை வேர்ட் பிளேல ட்விஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணீங்களோ எல்லாருக்கும் நன்றி அண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோ அது எல்லாமே கண்டினியூ ஆகும். அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பெரிய ட்விட்டர்ல வந்து ஒரு பெரிய ஆன்சர் வந்து டிஎம்கேக்கு ஆக்சுவல் ஆன்சர் இங்க தான் இருக்குது. சோ அந்த ட்விட்டர்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிகே வந்து 144 வச்சு ஜெயிச்சிருக்குல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. 60 பேர் ஆப்சென்ட். ஓகேவா? அந்த 60 பேர் ஆப்சென்ட்ங்கிறது மோஸ்ட் அந்த டிஎம்கே எம்எல்ஏஸ். இதை வந்து ஃபுல்லா நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம். சோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைவ் டெலிகாஸ்ட் நிறைய பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி அப்போசிஷன்ல இருக்கிறவங்க யாராவது கவர்மெண்ட் திட்டுறாங்கனாலோ இந்த தடவை டிஎம்கே என்ன பேசினாங்கன்னு ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகுதுல. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஆனது கிடையாது. ஏடிஎம்கே ஏதாவது பேசினாங்கன்னா டிஎம்கே அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. டிஎம்கே ஏதாவது பேசுறாங்கன்னா ஏடிஎம்கே அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறப்போ இந்த மாதிரி மாத்தி நிறைய கட் பண்ணி விட்ட கதைகள் வந்து இந்த பாஸ்ட் நடந்திருக்குது. ஸோ டிவிக்கு என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நாங்க தைரியமா அங்க என்ன நடக்குதுங்கிறத எல்லார்கிட்டையும் காமிக்கிறோம். உங்களோட ஜனநாயக குரலை நாங்க கட் பண்ணல அப்படிங்கறத வந்து டிவிக்கு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓட் ஷேரை வச்சு சொல்றாங்க 60% எங்களுக்கு ஓட் பண்ணல அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க 34% ஓட் எடுத்திருக்கோம். அப்படி பார்த்தா டிஎம்கே வந்து 24% தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? எங்களை விட 10% கம்மி. அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா எவ்வளவு என்ன சொல்ல டிஎம்கேக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? சுத்தமா டிஎம்கே வேணான்னு நினைச்சிருக்காங்களா? அவங்க அந்த நிலைமையில இருந்துகிட்டு எங்களை பத்தி பேசலாமா? அப்சல்யூட் ஓட்ஸ் வந்து 1.72 crore ஓட்ஸ் வந்து டிவிகே எடுத்திருக்குது. டிஎம்கே வந்து 1.1 crore ஓட்ஸ் தான் எடுத்திருக்குது. உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து 52 lakh ஓட்ஸ். டிஎம்கே வந்து எங்களை விட 1/2 crore ஓட்ஸ் வந்து கம்மியா எடுத்திருக்குது. நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி பார்த்தோம்னா டிஎம்கே வேணான்னு 76% ஆஃப் தமிழ்நாடு வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்குது நீங்க வேணான்னு சொல்லி. அண்ட் செக்யூலரா உங்களோட கட்சியில இருக்கவங்க கிட்ட கடன் வாங்கி நடத்துறோம்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கக்கூடிய விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஐயுஎம்எல் இவங்களே எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் நாங்க தான் உண்மையான செக்யூலர் பார்ட்டி. அதனால தான் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்க கூட இருக்கிறவங்க உங்க மேல நம்பிக்கையில வந்து எங்க கிட்ட வந்துட்டாங்கங்கிற ஒரு டோன்ல பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ப்ரீவியஸா பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா விஜயனா வந்து 2 இடத்துல நின்னாங்கல்ல, சென்னையில அண்ட் திருச்சியில். அது வேற ஒன்றும் இல்ல, அவங்க தோத்துருவாங்கிற பயத்துல தான் 2 இடத்துல நின்னாங்க. அதுக்கு இவங்க பதிலுக்கு சொல்றாங்க அது வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாம கிடையாது.
கான்ஃபிடன்ஸ் இல்லாம நீங்க வந்து 2 இடத்துல நிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. கொளத்தூர்லயே நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அதாவது சீஃப் மினிஸ்டரே தோத்துட்டாங்க. 15 டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து தோத்துருக்காங்க. இது வந்து தெளிவா டிவிகே வந்து இத்தனை பேர் தோக்கடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் டிவிகேவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஏடிஎம்கேவோட சப்போர்ட் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள வந்து பிஜேபி ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு இப்போ டிவிகேக்கு வருதுன்னு சொல்ற ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல. அதுக்கு சொல்றாங்க டிஎம்கேவும் பிஜேபியும் 1999 கூட்டணியே வச்சாங்க. இவ்வளோ ஆன்டி பிஜேபி பேசக்கூடிய டிஎம்கே பிஜேபி கூட சேர்ந்து மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு அவங்க வந்து பவர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் இப்படி டிவிகேவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஃபினிஷிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கேவலமான ஒரு விமர்சனம். நாங்க அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச மாட்டோம். நாங்க வந்து அண்ணாவோட வழியில வந்தவங்க. சோ நாங்க அப்பெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே வந்து டிஎம்கே கூட செய்ய முடியாத நிறைய விஷயங்களை செய்யும். நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அகைன் ப்ரீவியஸா பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து நிறைய செய்யவே முடியாத நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். தங்கத்தை கொடுப்பேன், காசு கொடுப்பேன், நான் வந்து இதெல்லாம் செய்ய போறேன், அதெல்லாம் செய்ய போறேன்னு பிராக்டிக்கலா பண்ணவே முடியாத நிறைய விஷயத்த சொல்லிட்டீங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, அதெல்லாம் செய்வீங்களா மாட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நாங்க ஆரம்பிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு விடுங்க. நீங்க வந்த உடனே சைன் போடுறப்போ நிறைய மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுக்க போறீங்க மக்களுக்கு, இல்லைன்னா தங்கத்தை கொடுக்க போறீங்கன்னு. அதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு டோன் எடுத்தாங்க. அதுக்கு தான் டிவிகே வந்து முடிக்கிறப்ப சொல்றாங்க கவர்னன்ஸ் ப்ராமிஸ் டிவிகே will deliver welfare schemes magically that DMK couldn't. ஆச்சரியமா வந்து அதிசயமா வந்து டிஎம்கேனால கொடுக்க முடியாத எல்லா ஸ்கீமையும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நாங்க செக்யூரராகவும் சோஷியல் ஜஸ்டிஸ் ஓரியன்டாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி டிவிகே வந்து ரீஅஃபர்ம் பண்ணி அந்த மொத்த ட்வீட்டை வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து டிவிகே சப்போர்ட் பண்ணதுதான் இவ்வளோ பெரிய பேசு பொருளா இருக்குது. ஏடிஎம்கே யாரு? ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியில் வந்து ஜெயிச்சவங்களோட ஓட்டை நம்பி தான், அதாவது பிஜேபி ஓட்டு அப்போ ஏடிஎம்கே கிட்ட இருக்குது. அப்போ அந்த ஓட்டை நம்பி தான் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்கிறது தான் டிஎம்கேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் குற்றச்சாட்டு. அப்புறம் இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா நீங்க ஸ்லோவா வந்து பிஜேபி பக்கம் போயிடுவீங்க அப்படிங்கறது தான் டிஎம்கேவோட குற்றச்சாட்டு. அகைன் ஏன் இது நடக்குது? நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மைனாரிட்டி ஓட் பிளாக் வந்து யார்கிட்ட இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். அவங்க யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறப்பமே ஒரு 20% ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் யார் ஓட் போடுவாங்கன்னு யோசிக்கணும், டிசைட் பண்ணுவாங்க. பட் மைனாரிட்டி வந்து பிளாக்கா மொத்தமாக ஓட் போடுறப்போ 20% ஆரம்பிப்பாங்கிறது தான் ஜென்ரலாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஓட்டுக்கான ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. டிவிகே ஈவன் தோ ஏடிஎம்கேவோட எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து ஆன்டி பிஜேபி தான், நாங்கள் வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸோட தான் இருக்கோம், செக்யூலராக தான் இருக்கோங்கிறத வந்து ரீஅஃபர்ம் பண்ணுங்கிறதா அவங்களோட டோன்லேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நடுவில் ரெண்டா பிரிஞ்ச பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் கரெக்டா. ஸோ அங்கே இருக்கிற இப்போ பாலிடிக்ஸ்குள்ள போய் பார்ப்போம். பிரிஞ்ச பார்ட்டி இல்ல, பட் அந்த பிரிஞ்சு ஓட் பண்ண பார்ட்டி ஓகேவா, இன்னும் பிரியல, பட் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 சைடும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இப்போ இதுல ஏடிஎம்கேல ஜெயிச்ச சீட்ஸ் இருக்குல்ல, அதுல 2ஆ பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒன் பார்ட்டி is with, அதாவது one half is with EPS, ஓகேவா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர். இன்னொரு half is with சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இந்த மாதிரி ஒரு ரெபல் குரூப் வந்து ஒன்று இருக்குது. இந்த ரெபல் குரூப் தான் இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க சொல்ற நியாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வர ஓட்லாம் என்ன, ஏடிஎம்கேக்கு வர ஓட்னா என்ன, திமுக தீய சக்தின்னு சொல்ற ஓட்டு, டிவிகேக்கு வந்த ஓட்டெல்லாம் என்ன, திமுக தீய சக்தின்னு சொன்ன ஓட்டு. அப்போ 2 ஓட்டுமே வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அப்போ நாங்க ஒன்னு சேர்றது தானே கரெக்டா இருக்கும், நாங்க அதை தானே பண்றோம். அப்புறம் வந்து இபிஎஸ் வந்து கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருக்காரு. எத்தனை தடவை தோத்துருப்பாரு? மறுபடியும் 2021 தோக்குறாரு, மறுபடியும் 2024 தோக்குறாரு, இப்போ தோத்துட்டாரு. இப்படி தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி கட்சியை ரன் பண்ண முடியும்? நாங்க ஜெயிக்கிற கூட்டணியில இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால நாங்க இந்த சைடு வரோம் அப்படின்னு வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நம்பர் கேம் யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுல, அந்த டயத்துல நாங்க எல்லாருமே வந்து பல வருஷமா அதிமுகல இருக்கிறவங்க, அதாவது ஜெனரேஷனா எங்க அப்பா வந்து எம்பி, இவங்க அப்பா எம்எல்ஏ அப்படின்னு நாங்க வந்து அதிமுகலயே இருக்கிறவங்க, குடும்பமா நாங்க ஜெனரேஷனா 3 தலைமுறையா நாங்க அதிமுகல மினிஸ்டர் எம்எல்ஏஸாவும் இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது எப்படி பெருமையா சொல்றாங்கன்னு தெரியல, அதுதான் மக்கள் வந்து ஜெனரலா விமர்சிப்பாங்க. பட் எனிவே அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய அதிமுக நாங்க எப்படி திமுக கூட சேருவோம். இபிஎஸ் வந்து நடுவுல ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் மெஜாரிட்டி இல்லன்னு தெரிஞ்ச உடனே டிஎம்கே ஓட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அது எங்களால சுத்தமா ஏத்துக்க முடியாது. எப்படி மக்கள் மதிப்பாங்கன்னு நாங்க கேள்வி கேட்டோம். நாங்கலாம் பிறவில இருந்தே ஆன்டி டிஎம்கே கைஸ், திமுக தீய சக்தின்னு சொல்றவங்க, நாங்க எப்படி அவங்க
அவங்களோட சப்போர்ட் எடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் நடுவுல வந்து திரும்ப வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. அதை வந்து இபிஎஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தா நான் வந்து சிஎம்மா இருப்பேன், இல்ல நான் எதிர்க்கட்சி போயிடுவேன்னு சொல்றாங்க. இப்படி இருந்தா எப்படி கட்சியை நடத்துறது, தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி ஒரு அவங்க வந்து அவங்க தலைவர் மேலே காட்டமா விமர்சிக்கிறாங்க. இபிஎஸும் பதிலுக்கு விமர்சிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஒரு பார்ட்டி, அவர் தான் பார்ட்டியோட ஹெட். அப்ப பார்ட்டியோட ஹெட் என்ன டிசைட் பண்றாங்க, டிவிகேக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணனும் டிசைட் பண்றாங்க. அப்ப பார்ட்டில அதை தான் கேட்கணும். ஏன்னா பார்ட்டி ஒண்ணா நின்னு தான் எலெக்ஷன் ஜெயிச்சது. இப்போ எலெக்ஷன் மட்டும் அதிமுக கூட நின்னு எலெக்ஷன் ஜெயிச்ச எம்எல்ஏஸ் வந்து டிவிகேக்கு இப்போ போய் சப்போர்ட் பண்றது, அதுவும் ஏடிஎம்கே ஓட சீஃப் வந்து ஓட் போடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் சப்போர்ட் பண்றது வந்து பீட்ரேயர்ஸ், துரோகிகள், அந்த மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது கூடவே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் இப்படி போறது வந்து இந்த மினிஸ்ட்ரி கொடுப்போம், பவர் காமிச்சு டிவிக்கே வந்து இழுத்துட்டாங்க, அப்புறம் வந்து தூய சக்தி ஆட்சி கொடுப்போம்னு சொல்றீங்க. ஆனா இப்படி எங்க எம்எல்ஏஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆசை காமிச்சு நீங்க வாங்க பாக்குறீங்க, இதுதான் உங்க தூய சக்தியா அப்படின்னு கேட்டு டிவிகேவும் வந்து விமர்சிக்கிறாங்க. அண்ட் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அரசியல்ல ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா வந்து ஆட்சிக்கு ஆசைப்பட்டு, பவருக்கு ஆசைப்பட்டு இப்படி சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. சோ அது கடைசியில முடிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே மேல தான் காட்டமான விமர்சனம் பண்றாங்க. நீங்க வந்து தூய சக்தி, ஒரு கிளீனான கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா எங்க எம்எல்ஏஸ் வந்து நீங்க தூக்குறீங்களே, இதுதான் உங்களோட தூய சக்தி ஆட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களும் முடிக்கிறாங்க. சி பாலிடிக்ஸ்ல இப்போதைக்கு டுடேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இதெல்லாம் அவங்க பாயிண்டாவே நான் எதையும் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் வந்து சேர்க்கறதுல எந்த பயசும் இருக்காது. என்ன நடந்திருக்கோ நடந்ததை அப்படியே உங்ககிட்ட வந்து சேர்த்துருவேன். அண்ட் ஃபினிஷிங் தாட்டா ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு எல்லாருமே ஐஸ் ஆன் த பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன் டிவிகே prove majority, and they did very comfortably. In fact in the processல வந்து ஏடிஎம்கேங்கிற கட்சியே ரெண்டா போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து டிவிகே வந்து மெஜாரிட்டியை 144 எம்எல்ஏஸ் ஓட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நாம நேத்திக்கு பேசின ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். நேத்திக்கு நான் சொன்னேன், டிவிகே கவர்மெண்ட் வந்து வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரோவர்சி அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ராலஜரை வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரா வந்து நியமிச்ச ஒரு விஷயம் வந்து பயங்கரமா விமர்சிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மக்கள் விமர்சிக்கிறாங்க, சாரி இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்கங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அதை பேக் ட்ராக் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிகே வந்து ஒரு பப்ளிக் இமேஜ் அந்த விஷயமே வந்து ஹேண்டில் பண்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. நம்ம வந்து ஒரு ஓகே அந்த ஹனிமூன் ஃபேஸ்னு ஜெனரலா சொல்லுவாங்க. புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு யாரும் பெருசா எதிர்க்கலாம் மாட்டாங்க. பட் இங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே டிவிகே அகைன்ஸ்டா வந்து டிஎம்கே வந்து பயங்கரமா சாடிட்டு இருக்காங்க. இபிஎஸ் ஒரு சைடு பயங்கரமா சாடுறாரு. எல்லாருமே வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க ஃப்ரம் டே ஒன் ஃபார் டிவிகேன்னு நம்மளால பார்க்க முடியுது. பட் ஓவரால் இதுதான் அசெம்பிளில நடந்துச்சு. டிவிகே has won majority and they are taking 144 MLA support. இதனால டிவிகேக்கு வந்து அடுத்த 6 மாசம் இல்ல, இந்த நம்பர்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கறது வந்து நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். சோ இதான் நடந்திருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யாராவது பேசினது கரெக்ட், இவங்க பேசின பாயிண்ட் கரெக்டா இருக்குது, இல்ல டிவிகே சொல்றது தான் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல டிஎம்கே சொல்றது தான் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல இபிஎஸ் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுலயே எஸ்பி வேலுமணி அந்த ஃபேக்ஷன் அவங்க சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல அரசியலை பத்தி நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா அதை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. என்ன மதன் அரசியல்லாம் பேசிட்டு வா மதன் நம்ம மிஸ்ட்ரிக்குள்ள போலாம், நம்ம வந்து ஏலியன்ஸை பத்தி பேசலாம் அப்படின்னு போற ஒரு ஜெனரல் அதான் எக்ஸைட்டிங்கா இருக்குது, ரொம்ப போரிங்கா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது போரிங்கா தான் இருந்துச்சு. ஆனா பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம உண்மையிலே டிவிகேவோட எக்ஸைட்டிங் ஃபேக்டரை வந்து நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா 5 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் போல. அந்த மாதிரி வந்து எல்லாரும் பயங்கர ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. இதுல ஆக்சுவலா ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான். டெமோக்ரஸி இஸ் வின்னிங் and I'm absolutely happy about it. So overall இதுதான் நடந்திருக்குது. உங்ககிட்ட நான் முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா சொல்லியிருக்கேன். நீங்க வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ எங்கனாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். I'll see you tomorrow. and நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நாளைக்கு என்ன நடந்திருக்குங்கறத நான் வந்து பேசிடுவேன். பட் யூடியூப் வீடியோ உங்ககிட்ட வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சேரும். இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஷன்ல எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா subscribe and join. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.